கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது என்று வாழ்த்துவதோடு கூட சபையார் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய லிங்கராஜபுரம் சபையினுடைய அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடமானது நம்ம பேசிக்ல கேட்ட ஒரு தலைப்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல நம்ம பார்க்கும்போது டாக்ட்ரினல் ஃபெய்த் இல்லைங்களா? அடிப்படை சத்தியத்தின் மேல நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றத நம்ம அடிப்படை சத்தியத்திலே கேட்டிருக்கக்கூடியதுதான். அந்த சத்தியத்தை கேட்டு நம்ம அனைவரும் தேவனுடைய நன்மையும் கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் உணர்ந்திருக்கிறோம். தேவன் நமக்கு பாராட்டின இருக்கிற நன்மை, அவருடைய கிருபைகள், அவருடைய இரக்கத்தை நம்ம என்ன இருக்கிறோம்னா நன்கு உணர்ந்தவர்களாக இந்த 7ஆம் சபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசேஷ விதமான பரிசுத்தவான்கள் தேவனுடைய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் அவருடைய இரக்கங்களையும் உணர்ந்தவர்களாக நாம் இந்த கடைசி காலத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அதனால தேவனுடைய நன்மைகள் நமக்கு எந்த அளவுல உணர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா மரிக்கும் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், வைராக்கியம் உடையவர்களாக உமக்காக ஜீவிப்போம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் மரிக்கும் வரை வைராக்கியம் உடையவர்களாக ஜீவிப்போம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், அனுதினமும் நாங்கள் என்ன பண்ணுவோம், முயற்சி செய்வோம். நாங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் மரிக்கும் வரைக்கும் அதை நிரூபிப்பதற்கு முயற்சி செய்கிறவர்களாக நம்ம இங்கே அனைவரும் இருக்கிறோம். அப்ப இதை நிரூபிக்கும் சமயத்தில் நம்முடைய அனுதின வாழ்க்கையில சோதனைகள் நமக்கு என்ன வரும், அடிக்கடி ஏற்படும். இந்த சோதனைகளில் ஜெயசாலிகளாக ஆவதற்காக தேவன் அநேக சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில அந்த வைராக்கியத்தை நிரூபிப்பதற்காக அவர் நமக்கு அனுமதிக்கிறார் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, அப்போ நம்ம எப்பயுமே நம்முடைய விசுவாசத்திலிருந்து அந்த உறுதியிலிருந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விலகிட கூடாது. நம்ம வச்சிருக்க ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்திலிருந்து எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, விலகிட கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. அதற்காக தேவன் அநேக விதத்தில் நமக்கு உதவி செய்கிறார். சரி, விசுவாசத்தை ஒருத்தர் நம்மக்கிட்ட அதிகமான விசுவாசம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் காமி அப்படின்னு சொன்னா நம்ம கோபம், பகைமை, எரிச்சல், சந்தோஷம் இதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியுமா? கோபத்தை வெளிப்படுத்திடலாம், சந்தோஷத்தை வெளிப்படுத்திடலாம், பகையை வெளிப்படுத்திடலாம், எல்லாத்தையும் வெளிப்படுத்தலாம். ஆனா இந்த விசுவாசத்தை அப்படி வெளிப்படுத்த முடியுமா? அது வேறுங்க இல்ல. இந்த ஐபுலன்ல சரீரத்திலேருந்து எக்ஸ்பிரஷன்ல காட்ட முடியுமான்னு கேட்கும். இப்போ கோபம், ஒருத்தர் வரார் வீட்டுக்கு, சிரிச்சு வரவேற்கிறோம், அதுல தெரிஞ்சிருக்கிறாங்க நம்ம மேல அன்பா இருக்கிறார். அவர் வரும்போது கோபமா பார்க்குறோம், அவர் நம்ம மேல கோபமா இருக்கிறான்னு தெரியும். விசுவாசத்தை இப்படி காட்ட முடியுமான்னு என்னுடைய கேள்வி. அப்படி யாராலையும் என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. எக்ஸ்பிரஷன்ல அதை காட்ட முடியாது. அப்போ பார்க்கும்போது நம்முடைய தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை நம்ம அனைவரும் செயல்ல காட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம்.
நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமா தான் காட்டுறோம் இல்லைங்களா? அந்த செயல் மூலமா காட்டக்கூடிய அந்த விசுவாசம் பகுத்தறிவன்றி இருந்தால் அது விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமா? விசுவாசம்தான். அது பகுத்தறிவு இல்லாமல், நாம் அறிந்ததில் பகுத்தறிவு இல்லாமல் அதன் மேல் விசுவாசம் வைத்தா அது விசுவாசமா? சரி, விசுவாசம் எளிதில் சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியதா? அப்போ விசுவாசம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, எளிதில் நம்பும் தன்மை உடையது அல்ல. எதையுமே என்ன பண்ணக்கூடாது, எளிதில் நம்பக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்காது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு, அதற்காக நான் என்ன பண்றேன், இதை நம்புறேன். இல்ல ஒரு மூத்த சகோதரர் பேசிட்டாரு, அவர் கரெக்டா தான் பேசியிருப்பாரு, அதனால அதை நம்புற அப்படின்னு சொல்றது அது விசுவாசமா இருக்குமா? அது விசுவாசமா இருக்காது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப விசுவாசத்துக்கு அஸ்திபாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையும் பலமான சாட்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? உண்மையும் பலமான சாட்சி இருக்கணும். அது சொல்லும்போது ஒரு அதிகாரத்தோடு சொன்னாதான் அது எப்படி இருக்கும், விசுவாசம் இருக்கும். அது பயத்தோடு சொன்னா கூட அது விசுவாசத்துல வராது. அப்போ நம்ம விசுவாசம் என்பதை நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்ம என்ன பண்றது இல்ல, குருட்டுத்தனமாக நம்புறது அது விசுவாசமாக இருக்காது என்பதை நம்ம உணர்ந்திருக்கணும். அப்ப நம்முடைய விசுவாசத்திற்கு தேவன் சாட்சியாக வச்சிருக்கிறது எதை? வசனம் இல்லைங்களா? அப்ப ஒரு வசனத்திலிருந்து நம்ம விசுவாசம் வைக்கிறோம், அது நம்ம இடத்துல உறுதியா இருக்கா, சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதா? அப்படி சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம நம்பினதை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் நம்பி இருந்தா அதை என்ன பண்ணலாம், சூழ்நிலை வரும்போது அந்த விசுவாசம் மாறுவதற்கு முடியும், மாறும். ஏன்னா நம்ம பகுத்தறிவின் அடிப்படையில அதை தியானம் செய்து அதை பகுத்தறிவுகளோடு ஏற்றுக்கொண்டு நாம் உறுதிப்படுத்திக் கொண்டால் மாத்திரமே அந்த விசுவாசம் என்றைக்குமே உறுதியா இருக்கும். அது பலமான உண்மை உள்ள சாட்சி என்று நிரூபிக்கும். இந்த மாதிரி மட்டும் இருக்க விசுவாசம் அது விசுவாசமாக இருக்கும். இல்லைன்னா அது விசுவாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எப்போ ஒருத்தர் நீங்க அறிந்து ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளுகிறீங்களோ அப்பதான் நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை திட நம்பிக்கையாக இருக்கும் விசுவாசத்துல. இல்லைன்னா சூழ்நிலை மாறும்போது நம்முடைய நம்பிக்கை மாறிடும். அப்போ இந்த எப்போ நம்ம இந்த காரியங்களை செய்யும் போது அப்பொழுதுதான் அது அறிவுக்கேற்றதாக கூட மாறும். நம்ம ஏற்றுக்கொண்டது, அறிந்து கொண்டது அது உண்மை என்பது அது அறிவுக்கேற்ற பிரகாரம் ஆராய்ந்து உணர்ந்து கொண்டதினால் அது திடமானதாக மாறும்போதுதான் அந்த விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும் என்பதை பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் என்றால் அறிவா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம கேட்கிறோம், அதை அறிகிறோம், அதனால நம்ம விசுவாசம் வந்துருமா?
அப்ப பார்க்கும்போது புத்தி அறிவின் அடிப்படையில தீர விசாரிக்கணும். அது என்ன பண்ணும்? நல்ல தீர விசாரித்து அது உண்மையா அப்படின்ற பகுத்தறிவின் அடிப்படையில தீர விசாரிச்சாதான் அதை நம்ம நம்பி எடுத்துக்கொள்ளும் போது அது திட நம்பிக்கையாக மாறி அது விசுவாசம் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கும். இல்லைன்னா சூழ்நிலைகள் மாற மாற நம்முடைய டாக்டரின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ இது புத்தி அறிவின் அடிப்படையில் இருந்தாலும் தீர விசாரித்து பகுத்தறிதலோடு கட்டப்படுதல் தான் அது விசுவாசமாக நிலை நிற்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஒரு விசுவாசத்தை யாருன்னா சோதிக்கிறாங்க, அப்ப சூழ்நிலைகள் மாறுது அப்படின்னும் போது அது வேறுபட்டுச்சுன்னா அப்ப நம்ம விசுவாசம் குறைச்சல் உள்ளவர்களாக இருக்கிறோம். சூழ்நிலை, சோதனை, பரீட்சை எது வேணா நம்ம வாழ்க்கையில தேவன் அனுமதிப்பார். அந்த சூழ்நிலையில ஒரு கொஞ்சம் விசுவாச குறைவு ஏற்பட்டாலும் அது விசுவாச குறைவுதான் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ நம்ம எல்லாம் இப்போ நம்ம வேதத்தை நம்புறோம். இந்த வேதத்துக்கு அதன் அடிப்படையில் இருக்கா? எல்லா புத்தகங்களும் இருக்கு. நம்ம டாக்டரினல் ஃபெய்த்னு பார்த்தோம் இல்லைங்களா? வேதத்தை நம்ம அப்படி படிக்கும்போது நிறைய கதையாசிரியர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய அதுக்கு லெக்சரர் இருப்பாங்க, அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருப்பாங்க, அதை எழுதுகிற ரைட்டர்ஸ் கூட இருப்பாங்க இல்லைங்களா? அது புனை கதைகள் அப்படின்னா அவங்க கற்பனைகள் தோன்றது அத்தனையுமே எழுதி நம்ம வாழ்க்கையோடு ஒன்றித்து காட்ட முடியுமா? காட்ட முடியாதா? இன்னைக்கு எடுத்துக்கிட்டா சீரியல் பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம் இல்லைங்களா, நாடகம் பார்க்கலாம். இதுலலாம் நம்ம வாழ்க்கையோடு ஒன்றித்த கதைகள் இல்லைங்களா? இருக்குதா இல்லையா? அது நம்மளை கவருதா இல்லையா? அதுல நம்ம விசுவாசத்தோடு ஒன்றி போகிறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கையோட ஒரு பாட்டுன்னு நினைச்சு எத்தனை பேர் வாழ்றாங்க, எத்தனை பேர் அழுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இந்த வேதாகமம். ஏதோ உணர்வுகளை தூண்டி ஒரு கதைகளை சொல்லி தன் பக்கம் இழுத்து வசீகரத்தினால் தன் பக்கம் இழுத்து வைத்திருக்கிறதா? 7ஆம் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் விசேஷித்தமானவர்களாக நம்ம இங்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 7ஆம் கால சபைக்கு ஏற்ற கால சத்தியங்கள் கொடுப்பதற்கு தேவன் அடித்தளம் என்று ஒன்று வச்சிருக்கிறாருங்களா, அடிப்படை சத்தியங்கள். அது ரொம்ப விசேஷித்தமானது, நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எழுதின அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கற்பனை கதை எழுதல இல்லைங்களா? கற்பனை கதைகளை எழுதினாங்களா? ஏதோ அவங்க சிந்தையில தோன்றினதை எழுதல. அவங்க எழுதினதின்படி வாழ்ந்தார்களா? வாழ்ந்தாங்க. அவங்க அறிந்ததை பகுத்தறிதலோடு தன் வாழ்க்கையிலே ஒன்றிணைத்து வாழ்ந்து அதை எழுதின காரியங்களை தான் நம்ம படிக்கிறோம். அதுதான் சத்தியம். அந்த சத்தியம் எப்படி மாறும்? ஏதோ கற்பனை கதையில இருந்தா அது மாறலாம், பொய்யாகலாம். இப்ப டார்வின் தியரி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரித்திரங்கள் என்ன பண்ணிருக்குங்க, மாறி இருக்கு. ஆனால் இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது நம்ம வாழ்க்கையோடு ஒன்றிணைத்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. அது நம்ம ஏதோ நம்புறது ஏதோ ஒரு கதை அல்ல, கற்பனை அல்ல, இது உண்மை சத்தியம். இத நம்ம விசுவாசிக்கும் போது அது எப்படி எழுதப்பட்டவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து அவங்க செய்த செயல்கள், அதற்காக அவங்க அவங்க வாழ்க்கையில வந்த சோதனைகள் சமயத்துல அவங்க முதல் பகுதியில மறுதளிச்சாலும் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு அவங்க எழுதின அந்த வேதாகமம் இன்று வரை ஜீவன் உள்ளதாக நம்ம மத்தியில இருக்கு. அதை யாராலும் என்ன பண்ண முடியாது, அழிக்க நினைத்தாலும் அழிக்க முடியாத ஒரு புத்தகமாக நம்ம மத்தியில இருக்குது இல்லைங்களா?
இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்தை பத்தி தான் பார்க்கணும். இந்த விசுவாசம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜீவியம், அதிலே அவங்களுடைய குணலட்சணங்கள் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அவங்க வாழ்க்கை மாத்திரமில்ல, அவங்கள்ட்ட காணப்பட்ட குணலட்சணங்கள் அவங்களை பின்பற்றக்கூடியதாக இருந்ததாக நம்ம பார்க்கணும். நம்ம சத்தியத்தை கொடுத்தவங்க ஏதோ ஒரு கதை புத்தகம் மாதிரி எழுதி கற்பனை நம்ம கையில கொடுத்துட்டு போல வாழ்ந்து காமிச்சு அது உண்மை என்பதை நிரூபித்து அவங்க குணலட்சணத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, காமிச்சிருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தை தான் நம்ம பின்பற்றோம். நம்ம தலையாகிய கிறிஸ்துவும் சரி, அவருடைய 12 சீடர்களும் சரி, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, தேவ மனிதர்கள் அத்தனை பேருமே நமக்கு உண்மை உள்ள ஒரு விசுவாசத்தை நம் உள்ளத்தில் எழுதும்படியாக எழுதி வாழ்ந்திருக்கிறாங்க. இதை தான் நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 குத்து விளக்கு இல்லைங்களா, அந்த 7 குத்து விளக்கு, அந்த பரிசுத்த தலத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 குத்து விளக்குகளுடைய வெளிச்சம் இருக்குது இல்லைங்களா, தேவ மேஜை இருக்கு, அது மேல தேவ சமூகத்து அப்பமும் இருக்கு, அங்க பலிபீடமும் இருக்கு. அது எது மேலனா பிரதிபலிக்குமா? அது சமூகத்து அப்பம் அப்படியே தான் இருக்கும் இல்லைங்களா, அப்புறம் ஆல்டர் அப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த வெளிச்சம் எல்லா பொருட்கள் மேலும் என்ன பண்ணணும், பரவும் இல்லைங்களா. அப்படிதான் அவங்களுடைய வெளிச்சம் இன்று வரைக்கும் எல்லார் மேலையும் பட்டு நம்ம மேல என்ன இருக்கு, அந்த வெளிச்சத்தை கொடுக்குது. அப்ப நம்ம ஒருத்தர் மேல நம்முடைய வெளிச்சம் படுது அப்படின்னா பிரதிபலிப்பு உண்டாக்கணும். அப்ப அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிச்சிருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்தாங்க, அவங்க வாழ்ந்தாங்க, பிரதிபலிச்சாங்க. நம்ம பிரதிபலிக்கிறோமா? அதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 119ஆம் சங்கீதத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமே எதுதாங்க, வேத வசனம். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் அதுதானே நமக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லைங்களா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதை நம்ம கவனிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அதனால நம்முடைய விசுவாசம் ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு உறுதிப்பட்டதல்ல. நம்முடைய விசுவாசம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கோ அந்த விசுவாசம் குறுகினதல்ல. இது ஆழமாக வேரூண்டி விசாலமாக வளரக்கூடியது. இது வளர்ந்திருக்குதா அப்படின்னு இப்ப கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். ஏன்னா நம்ம விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே இதுவரைக்கும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது என்னுடைய தனிப்பட்ட சில காரியங்களாக ஸ்டடி பண்ணும்போது எனக்கு புரிய வந்தது. அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு நம்ம நம்பக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கனா வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் தெய்வீக வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தன் ஜீவனையும் மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கு. தேவன் சொன்ன வார்த்தைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளை என்ன பண்ணுது, ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. சரி, நம்ம ஜீவனை கொடுக்கிறது அர்ப்பணித்தல் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வைக்கிறோம் இல்லைங்களா. அர்ப்பணித்தலுக்கு ஒரு சின்ன ஒரு கதை உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இந்த அர்ப்பணித்தல் என்ற வார்த்தைக்கு இந்த ஒரு எளிமையான முறையை சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறான்னா பயன்படுத்தி இருக்கிறார். உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கிளினிக் போறோம், அவர்கிட்ட நம்ம எல்லாம் சொல்லுவோம், அவர் கேட்குவாரு இல்லைங்களா. அவர் சில மாத்திரைகளை சொல்லும் போது நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுன்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ணிடுவாரு, வேற மாத்திரைகளை கூட எழுதி கொடுப்பாரு. ஆனா சீரியஸ் கண்டிஷன் போயிடுறீங்க, அந்த டைம்ல மருத்துவர்கிட்ட போறீங்க, நீங்க எதுனா பேச முடியுமா?
நோயாளி மருத்துவர்கிட்ட சீரியஸா கண்டிஷன்ல போயிட்டா யாருடைய நம்முடைய விருப்பம் நம்முடைய நம்ம விருப்பப்பட்டது எதையுமே அந்த டாக்டர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியுமா? உணவாகட்டும், உடையாகட்டும், மற்ற எந்த காரியங்களாகட்டும் மருத்துவர் பேஷண்ட் நோயாளி சொல்றதை கேட்குவாரா? ஏன் கேட்க மாட்டார்? நம்ம தானே காசு கொடுக்குறோம். அவர் நம்ம சொல்றபடி தானே கேட்கணும். நம்ம உயிரோடு இருக்கணும்னா மருத்துவர் சொன்னதை யார் ஒருத்தர் நம்பி ஒப்பு கொடுத்துடணும். அதுக்கு மேல என்ன இல்லைங்க, மருத்துவருடைய கண்ட்ரோல்ல ஃபுல்லா போயிடணும். அப்பதான் மருத்துவர் என்ன பண்ணுவாரு, அந்த நோயிலேருந்து விடுவிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் ஆலோசனை சொல்லுவார். இப்படிதான் உங்க வாழ்க்கை நீங்க விரும்பின மாதிரி இருக்காது. இவ்வளவு நாள் உங்க விருப்பத்தின்படி வாழ்ந்திருக்கலாம். இப்போ இன்னையிலிருந்து நான் சொல்றபடிதான் நீங்க வாழணும். நீங்க சாப்பிட்றதா இருக்கட்டும், நீங்க எந்த மாதிரி துணி போடணும், நீங்க எந்த ஒன்று செய்யணும்னாலும் என்னை கேட்காம என்ன பண்ணக்கூடாது, நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்து கூட சாப்பிட்டுருக்கூடாது. இப்போ நம்ம டாக்டரா நோயாளி? நோயாளி. இப்ப எந்த மருத்துவர்கிட்ட கொடுத்துட்டோம்னு நினைச்சிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே நோயாளிகள். நம்ம கிட்ட சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கும். யாருக்கு உயிர் கேரண்டி இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணணும், முழுமையா அர்ப்பணிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பாடு, நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்க முடியுமா? என்ன பண்ண முடியாது, முடியாது. மருத்துவரின் ஆலோசனைக்கு யார் ஒருத்தர் தன்னை முழுமையாக விடுறாங்களோ அவங்க தான் சரியானவங்களாக இருப்பாங்க, இல்லைங்களா? இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சூழ்நிலைய புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒண்ணு வைக்கிறார். மருத்துவரின் ஆலோசனைக்கு உங்களை விடுறார். நீங்க முழுமையான சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கணும், இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சவுல் இல்லைங்களா, சபையை துன்பப்படுத்திட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் என்ன பண்றாரு, பரிசுத்தவான்களை ஒடுக்கி சபைகளை துன்பப்படுத்திட்டு இருக்கிறார். அந்த துன்பப்படுத்திட்டு இருக்கிற சமயத்துல எல்லாரும் கொலை செய்யறாரு, எல்லாம் தெரிய வருது, நியூஸ் வந்துன்னே இருக்குது, நம்மளுக்கு பயம் ஆகுது, இல்லைங்களா? இஸ்ரேல்ல குண்டு விழுந்தாவே இங்கே பயம் இருக்கு. அப்ப நம்மள அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நம்மளுக்கு பயம் வருமா வராதா? வரும், இல்லைங்களா? அப்படி இது கடந்து வரும்போது சடனா என்ன ஆயிடுதுன்னா, இப்போ அனனியாவை போய் சவுல பாரு அப்படின்னு சொன்னா, நம்மளை யாரோ ஒருத்தர் கொலை செய்ய காத்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள நம்மள போய் பாருங்க, அவர்கிட்ட போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு ஆண்டவருடைய சத்தம் நம்ம காதுல கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. யார் எத்தனை பேர் போவீங்க? அவர் கொலை செய்யறாரு, பரிசுத்தவான் தெரிஞ்சாவே, தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சா கொலை பண்றாரு, அப்படி பண்ணவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் போவோம்? அப்போ நம்ம விசுவாசம் எவ்வளவு கரெக்டா இருக்கு பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய கடைசி கால சபைகள் ரொம்ப என்ன இருக்குன்னா, எழுதுறார் 7ஆம் கால சபைக்கு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா விசுவாசம் என்ற அந்த பேர்ல சத்திய அறிவுல எந்த குறைச்சலும் இல்லை. ஏற்ற கால சத்தியங்கள், அறிவு பெருக்கம் எதுவுமே குறைச்சல் இல்லை, நல்லாதான் வருது. ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம விசுவாசம் வேறுபடுகிறது. நம்மளுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல நல்லா தெரியும். அதனால நம்முடைய விசுவாசத்தை பிரதர் சொன்ன வண்ணமாக கிரிகையின் மூலமாக காமிக்கணும். இத நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாம் செஞ்சார், இல்லைங்களா? என்ன செஞ்சாரு? ரொம்ப நாளா காத்திருந்து தவமாயிருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைய பலி கொடு அப்படின்னு சொன்னோன்னு
அவன் விசுவாசத்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இல்லைங்களா? ஆனாலும் அவர் அடுத்த கிரியை விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு என்ன பண்ணணுங்க? கிரியை செய்யணுமா இல்லையா? கிரியை செய்யும் போது அவருக்கு கிடைச்ச டைட்டில் என்ன? விசுவாசத்தினுடைய தகப்பன். அதோட நிறுத்திட்டாரா? பிதாவாகிய தேவனுடைய சிநேகிதன். அப்ப நம்ம ஒரு ஃபெய்த்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த டைட்டில் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? நம்மளும் கிறிஸ்துவும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு இல்லைங்களா ஒரு தாய் மாறி இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற போற நம்ம கிட்டயே விசுவாசம் நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபட்டுச்சுன்னா நம்ம எப்படி போய் இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்றத கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், யோசித்து பார்க்கணும். சரி, இப்ப நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா நமக்கு நீதிமான் என்ற ஒரு டைட்டில் கிடைக்குது இல்லைங்களா? கிரியையினால கிடைக்குமா, விசுவாசத்தினால கிடைக்கும்? ஒருத்தர் கிரியையினால கிடைக்கும்ன்றார், அப்போஸ்தலன் பவுல் கிரியையினால கிடைக்காதுன்றார். கிரியையினால கிடைக்குமா, விசுவாசத்தினால கிடைக்கும்? விசுவாசித்தான், இங்க சொல்றாரு, விசுவாசித்தான் அவன் நீதியாக எண்ணப்பட்டது இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்தின் கிரிகையினால் ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. இப்ப கிரிகையினால நீதிமான் ஆக முடியுமா, இல்ல விசுவாசத்தினால் நீதிமான் ஆக முடியும்? எது முக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விசுவாசம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு தான் கிரிகை தேவை. நான் விசுவாசத்தை மெய்ப்பித்து காண்பிப்பதற்கு அதுக்கு தான் என்ன வேணும், கிரிகை வேணும் இல்லைங்களா? அப்படியே ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அது நீதியாக எண்ணப்படுது. அப்புறம் அந்த விசுவாசம் தொடர்ந்து உங்களுக்குள்ள அந்த நீதிமான் என்ற நிலையில தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும், கிரிகை செய்யணும். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு விளக்குறார். ரெண்டுமே முக்கியம். விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு என்ன வேணும், கிரிகையும் வேண்டும். அப்ப நம்மளுடைய காரியங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த கிரிகை என்பது என்ன? நமக்கு விசுவாசம் வந்திருக்கு, கிரிகை செய்யறோம். என்ன கிரிகை செய்யறோம்? வெரி குட். அப்ப பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் அறிந்ததை நன்மையா தீமையா என்பதை பகுத்தறிவோடு கிரிகை செய்யறோம் பாருங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதும் அது நன்மையா அல்லது தீமையானதா என்பதை பகுத்தறிதலோடு கிரிகை செய்யறது, அதுதான் கிரிகை. விசுவாசத்துடைய கிரிகை என்ன? ஒரு விஷயத்தை தேவ நீதியை செய்ய விரும்புகிறவர்கள் என்ன செய்யணும், அது நீதி உள்ளதா, அது நன்மையானதா தீமையானதா என்பதை நாம் பகுத்தறிதலோடு செய்யும் போது அதுதான் நமக்கு சரியான கிரிகையாக இருக்கும். இல்லைன்னா அது சரியான கிரிகையா இருக்காது. எது வேணா செய்யலாம், நம்ம விருப்பத்தின்படி செய்யலாம்னா அது சரியான கிரிகையாக இருக்காது. அப்ப நம்ம அனைவருமே தண்டில் சேவகம் பண்ணுகிற போர் சேவகர்கள் இல்லைங்களா? சரி, யுத்தத்துக்கு போய் நின்னுட்டு ரெண்டு மனசோட நின்று யுத்தம் பண்ண முடியுமா? போறோம், ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு போனா ஜெயிச்சிருவோமா? நம்ம ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறார்களும் ஓடிட்டு இருக்கிறோம். இப்ப ரெண்டு மனசு ஏன் வரக்கூடாது? கிறிஸ்துவனுடைய போர் சேவகன் தண்டில் சேவகம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அதுல என்ன பண்ணக்கூடாது, ரெண்டு மனசு இருக்கக்கூடாது. இதுதான்
தேவ சபையில ஊழியர்களுக்கு கூட சொல்ற, இருமனம் உள்ளவன் தேவனுடைய ஊழியனா கூட இருக்க முடியாது. அவனுடைய ஃபெய்த் எப்ப இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிச்சுன்னா அவன் ஊழியனா கூட இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண சபையில மூப்பனா இருக்கிறதுக்கு இந்த தகுதினா, பரலோக ராஜ்யத்துல கிறிஸ்துவோடு கூட அவர் சிங்காசனத்தில் அமரும் போது இரு மனநிலைமையோடு போய் உட்கார்றோமோ அப்படின்ற நம்பிக்கையில இங்க உட்கார முடியுமா? அன்பான சகோதர சகோதரிகளே, இதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில நம்முடைய மாம்சத்துல எழும்பக்கூடிய சந்தேகங்கள் நிறைய வரும். ஏன்னா ஆவிக்குரிய ஜீவிகள் தான். ஆனா நம்ம இந்த பூமியில என்னத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழும்போது ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நினைப்பாருன்னா, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை வேணும். அவர் தேடினே இருக்குவார். எந்த வேலையும் கிடைக்காது. அவரு அதே சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு? என்னுடைய தகுதிக்கு வேலை வேணும், என்னுடைய தகுதிக்கு வேலை வேணும்னு என்ன கிடைக்காது? வேலையே கிடைக்காது. முதல்ல தேவன் என்ன பண்றாருன்னா, நீ வேலை செய்யறதுக்கு உனக்கு மனசு இருந்தா எதனா ஒரு வேலையை செஞ்சு பிழைக்கலாம். அந்த பூமியில ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன யோசனை வரணும்? நான் என்ன வேலை செய்யணும்ன்றது இல்ல, எந்த வேலை நான் செஞ்சு இந்த பூமியில என்னால என்ன பண்ண முடியும்? பிழைக்க முடியும் என்பது இருக்கணும். அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணைவியை தேடும் போது இதே நினைப்புலதான் இருக்குவார். தான் சிந்தனையில ஒரு கற்பனையில எல்லாம் உருவாக்கி வச்சிருப்பாரு. அதே மாதிரி தேடிட்டு இருப்பாரு. 35 வயசு ஆயிடும், 38 வயசு ஆயிடும், 40 வயசுல எது இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்ப பொண்ணே கிடைக்காது. என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவன் எனக்கு பெஸ்ட் தான் கொடுப்பார் அப்படின்னு யார் ஒருத்தர் நம்புறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்கும். குறைகள் இருக்கும், எல்லாமே நிறைய கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன வேலை இருக்கு? எல்லாம் பர்ஃபெக்டா கொடுத்துட்டா நம்மளுக்கு எதுனா வேலை இருக்கா? எல்லாமே பர்ஃபெக்டா வச்சுக்கோங்க, ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாமே. பர்ஃபெக்டா ஆகிறதுக்கு தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்து இருக்கிறார். அதுல குறைகள் நிறைகள் இருக்கும். அது நம்ம ஜாக்கிரதையாக அந்த நம்ம மாம்சத்தில் எழும்புகிற தேவனை அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற, இது ஒரு உதாரணம் தாங்க. இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வரும். சரியானது வரும், தப்பானதும் நம்ம சிந்தையில வரும். வரும்போது அது கிறிஸ்துவின் கீழே நம்ம கீழ்ப்படுத்தி இருக்கிறோமா இல்லைங்களா? ரோம சிட்டிசனா இருந்த அப்போஸ்தலன் பவுல், அவருக்கு எல்லா செல்வாக்கு இருந்துச்சு. அவரு இப்படி கடல்ல எல்லாம் போய் கஷ்டப்பட்டு கூடாரம் பின்னி இல்லைங்களா, தூங்குறதுக்கு கூட இடம் இல்லாம இல்லைங்களா, அவருடைய லைஃப்ல இவ்வளவு கஷ்டம் வரும் தெரிஞ்சிருந்தா நம்மள என்ன சொல்லிடுவோம்? தேவனை இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா தேவனை நம்பின ஒருத்தர் அவருடைய பிரயாணத்துல வந்த அத்தனை இடர்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா? அதுதான் நம்முடைய ஃபெய்த். விசுவாசம் என்பது எந்த சூழ்நிலையிலும் மாறக்கூடாது. எவ்வளவு அடி வாங்கினாரு? அடி வாங்கும் போது இயேசுக்கு ஒன்று குறையேன்ற, அப்ப அடியில கூட அவர் என்ன பண்றாரு? மிகுதிப்படுத்தி சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே நம்ம விசுவாசத்துக்கு எலும்புதான் அப்படின்றத பார்க்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா போராட்டத்தையும் நம்ம போராடினாதான் ஜெயசாலிகள். போராட்டமே இல்லைன்னா ஜெயசாலிகளாக மாறவே முடியாது. அப்ப தேவன் எதுக்காக போராட்டத்தை கொடுத்திருக்கிறாரு?
நம்ம ஜெயிக்கணும் இல்லைங்களா? சரி. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல போராட்டத்தை போராடுறதுக்கு கத்துக்கணும். போராட்டத்திலே எந்த போராட்டம் போராடணும்? நிறைய போராட்டம் இருக்கு உலகத்துல. போராடுறதுலே நல்ல போராட்டமா போராடணும். அந்த போராடும் போது யாரையும் தீங்கு விளைவிச்சிட கூடாது இல்லைங்களா? அப்ப நம்முடைய புரிந்து கொள்ளல நம்முடைய மனக்கண்கள் அகலமாக திறந்திருக்க வேண்டியது அவசியம். அப்ப நம்முடைய மனக்கண்கள் அகலாக இருக்கும்போது நம்முடைய காலங்கள் இப்ப எப்படி இருக்கு? குறுகினதாக இருக்குது இல்லைங்களா? காலங்கள் குறுகினதா போயிட்டே இருக்கு. சத்தியங்கள் பெருகினதாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு யூடியூப்ல திறந்தா என்ன சப்ஜெக்ட்டுங்க இல்லைங்களா? நல்ல சப்ஜெக்ட். அறிவு நல்லா பெருகுச்சா? இன்னைக்கு எவ்வளவு சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய எல்லாரும் கூட நெருக்கமா பழகி பாருங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இருக்கும் விசுவாச குறைச்சல். அடிப்படை சத்தியத்தை நம்பின இடத்திலேயே எவ்வளவு விசுவாச குறைச்சல் உண்டாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அதிகம் உண்டாயிருக்கு. ஏன்னா அறிவு பெருகி போய் அதிகமான வெளிச்சத்தை தேடுன்ற பேர்ல என்ன ஆயிட்டு இருக்குங்க? நிறைய தவறான உபதேசங்களையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன போறதுக்கு? முதல்ல கேட்டதை அவங்க என்ன பண்ண பகுத்தறிதலோடு ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளாத ஒரு தன்மை. அப்போ எப்போ ஒரு மனதை அடக்க முடியலையோ, அவர் தன்னை தன் கட்டுப்பாட்டுல வைத்துக் கொள்ள முடியும், அவருக்கு மதிலிடிந்த பட்டணத்தை போல இருக்குவார். தன்னை அடக்க முடியல, அவர் மனசு எப்படியெல்லாம் போதோ அவர் போவார். அப்படி போனவர் பரிசை வெல்ல முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு கடிவாளம் போட்ட குதிரைகள் மாதிரி ஒரே பார்வை தான் இருக்கணும். இஷ்டத்துக்கு பார்க்கறது பார்வைகள் இல்லை. அப்ப நம்ம மனதை ஒருமுகப்படுத்தாம இருதயத்துல நிறைய விஷயங்களை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. அப்ப இருதயம் என்பது நம்ம சிந்தனையோடு ஒப்பிட்டு இருக்கக்கூடியது. அந்த சிந்தனையை எழும்புவதை நம்ம செயல் மூலம் கொண்டு வரும். அதை கொண்டு வந்தாதான் நம்முடைய நடக்கையில அது வர முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நம்ம விரும்பின மாதிரி இருக்காது. நம்முடைய லைஃப் குறுகினதா இருக்கிறதுனால நம்ம விரும்பின மாதிரி லக்ஸுரி லைஃப் இப்ப இருக்க குறுகிய காலத்துல வாழ முடியாது. அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா உண்மையான சபைக்கு தன்னுடைய பிரசன்னமாகுதலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பிரசன்னமாகுதல் டைமில் என்ன இருக்குன்னா உலகத்துல உபத்திரம் ஜாஸ்தி இருக்கும். அந்த பிரசனத்தை உணர்ந்தவங்களுக்கு உபத்திரம் வரும் பொழுது அது தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? அனுமதித்திருக்கிறார் என்பதை அவங்க உணர்ந்திருந்தாதான் அவங்க எப்படி இருக்கணும்? குழப்பமா இருப்பாங்களா? பரபரப்பா இருப்பாங்களா? சமாதானமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் அப்படி இருக்கும். நம்ம நிறைய படிக்குவோம். பேதுரு போயிட்டு என்ன பண்ணார்? சிறைச்சாலையில படுத்திருந்தார். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? நம்மள மாதிரி பயந்து பயந்து 10 வாட்டி எழுந்து பார்த்தாருங்களா? நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்? அவர் தேவனை நம்பி அந்த சிறைச்சாலையில் என்ன பண்ணியிருக்கிறார்? படுத்திருக்கிறார். அப்ப தேவதூதன் அவரை வந்து தட்டி எழுப்பி சொல்லக்கூடிய காரியங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப ஒவ்வொரு சம்பவங்களும் அவங்க விசுவாசத்தோடு ஒன்றி இருக்கும் போது அவங்களுக்கு எந்த பயமுமே இல்லை. அவங்க சமாதானமா இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப நம்முடைய சமாதானம் எப்படி இருக்குது? அந்த வெண்மையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது தம்முடைய காலங்களில உண்மை சபைக்கு தன்னுடைய பிரசனமாகுதலை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு வேளை ஈரான் என்ன பண்ணுதுன்னா இஸ்ரேல் மேல அதிகமான அழிவுகளை சேதங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா
நம்ம படிச்ச பிரகாரம் எசேக்கியேல்ல நடந்த 38ஆம் அதிகாரம் நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. எல்லாரையும் துரடு போட்டு இழுக்குவேன் என்ப அந்த சம்பவம் இப்ப இருக்கு. இப்போ ஒரு வேலை எல்லாமே ஒன்னாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி விசுவாசமா இருக்கோம் இல்லைங்களா? பயப்படுவோமா, விசுவாசிக்குவோமா? இப்போ சூழ்நிலை அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம பயப்படுவோமா, பயப்பட மாட்டோம்? ஒரு சகோதரர் வந்து கேட்டாரு, பிரதர் இப்படி எல்லாம் நடக்குது, என்ன ஆகும் அப்படின்னு சொன்னார். பிரதர் இன்னொரு தீர்க்க தரிசனங்களையும் கவனிங்க. ஒரு பக்க தீர்க்க தரிசனத்தை பார்த்து கலங்காதீங்க. இந்த மாதிரி நிறைய யுத்தங்கள் வரும். ஒரு நாள் சமாதானம் ஏற்படும், அப்புறம் அமைதியா போகும். அப்படியே யுத்தம் வரும், அமைதியா போகும், நம்ம கவலை இல்லாமல் வாழ்வோம். ஒரு நாள் என்ன ஆயிடும்? சபை முடிஞ்சிடும். நம்ம ஏசாயா 8 இது சொல்லுவோம், கோடை காலம் சென்றது, அரிப்பு காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இதெல்லாம் அப்படி நடந்துட்டே இருக்கும். ஒரு அலை மாறி எழும்பும், அப்படியே என்ன ஆயிடும்? அடங்கும். நம்ம என்ன ஆயிடுவோம்? நிர்விசாரமாவே இருப்போம். எந்த ஒரு கவலையுமே இருக்காது. என்ன நடந்துட்டு இருக்கு பிரசன்னமானது நாளுதல்ல, என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு என்ன இல்லை? எந்த கவலையுமே இல்லை. ஏன்னா நல்ல சபைக்கு வரோம், சமாதானமா வரோம், சமாதானமா போறோம், நல்ல மீட்டிங்ஸ் நடக்குது, நல்ல சத்தியங்கள் கிடைக்குது இல்லைங்களா? ஆதிகால சபை மாதிரி நம்மளுக்கு என்ன துன்பமா இருக்குது? இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பக்தி விசுவாசம் அதிகமாயிருக்கும். யாரு உண்மை யாரு பொய்ன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன இருக்கு? கம்ஃபர்டபுளா இருக்கிறனால உண்மை எது பொய் எதுன்னே தெரியல. நம்ம விசுவாசத்தை யாரும் சோதிக்கிறவங்களும் இல்ல. தேவனுக்கு மட்டும் சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம பலன் அளிக்கும் காலத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் மறந்துடக்கூடாது. இப்ப நடக்கிறது எதுக்குன்னா, நீங்க ரொம்ப பக்கத்துல இருக்கிறீங்க, பலன் அளிக்கக்கூடிய காலம் ரொம்ப சமீபமா இருக்குதுன்றத கொள்ளை நோயினாலும் யுத்தத்தினாலும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? எச்சரித்துட்டு இருக்கிறார். ரொம்ப பக்கத்துல இருக்கிறீங்க, உங்க விசுவாசத்தை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. உங்க விசுவாசம் வேறுபட்டு கொண்டிருக்கிறதா, உறுதியா இருக்கிறதா அப்படின்னு. ஏன்னா வரப்போற சோதனை காலத்துக்கு நம்ம என்ன ஆகணும்? தப்பணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம் இல்லைங்களா? சரி, ஒரு வேளை நம்ம எல்லாம் தப்பிச்சு போறோம். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். நம்ம ஞானத்தை சோதிக்கிறதுக்கு நம்ம மத்தியில தேவன் ஒரு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன எப்படி நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க விசுவாசத்தை சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோனுடைய அரண்மனையில நடந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு 2 தாய். ஏன்னா நம்ம சத்தியத்துல வளர்ந்து, ஞானத்துல வளர்ந்து, பகுத்தறிதல்ல வளர்ந்து வந்திருக்கிறோம். இப்ப அத குழந்தைய வந்து உண்மையான தாய்கிட்ட ஒப்படைக்கணும். எப்படி இருக்கும்? நம்ம கையில அந்த தீர்ப்பை கொடுத்திருந்தாருன்னா, வேதத்துல இல்ல. இப்ப நம்ம படிச்சனால ஒரு அளவுக்கு புரியும். அது வேதத்துல இல்ல. அப்படி சடனா கொண்டாந்து இல்லைங்களா? சாலமோன் ஞானத்தை காட்டிலும் நம்ம ஞானம் எப்படி இருக்குங்க? மேலானதா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை இருக்கக்கூடிய நமக்கு ஒரு வேளை இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இப்ப கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் பிராக்டிக்கல் இல்லைங்களா? கொடுத்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தைய வச்சுட்டு திருப்பி திருப்பி பார்த்துட்டு தான் இருக்க முடியும். அந்த குழந்தை மேல இரக்கத்தை வச்சுட்டு கொல்லவும் மாட்டோம் இல்லைங்களா? ஏன்னா நம்ம இரக்கம் பாராட்ட தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு ரொம்ப இரக்கம். அந்த குழந்தைய சாகடிக்க மனசு வராது. அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு பார்த்துட்டு ஒன்னுத்துக்கும் உதவாது இல்லைங்களா? ஏன்னா நம்ம இரக்கத்துல பெரியவர்கள். ஆனா சாலமோன் என்ன பண்ணார்? ஞானத்துல கத்தி எடுத்துடுவான். அந்த குழந்தைய என்ன பண்ணலாம்? 2ஆக விளக்கலாம். அப்போ தேவன் கொடுத்த ஞானமா, சாலமோனுடைய ஞானமா? எவ்வளவு கொடூரமானவர் பாத்தீங்களா?
நம்ம இறக்கம் உள்ளவங்க குழந்தைய ஒன்றும் பண்ண மாட்டோம். தேவன் எவ்வளவு கொடூரமான குழந்தைய என்ன பண்ணியிருக்கிறாரு? ரெண்டா வெட்ட சொன்ன ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்முடைய மனித பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் தேவ ஞானத்தை ஒருத்தர் செயல்படுத்தும் போது அது சரியான கோணத்துல பார்க்க தெரியலனா கூட அது நமக்கு தப்பான சிந்தனையை கொண்டு வந்துடும். தேவஸ்தானத்திலிருந்து பார்க்கணும். அப்ப அவர் பார்த்த அந்த ஒரு காரியம், துண்டிக்க கையை கத்தி எடுக்கும் போது அது உண்மையான தாய் என்ன பண்ணுவாங்க, அந்த அன்பு எப்படி வெளிப்படும்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி பண்ணியிருக்கிறார் பார். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு சிலருக்கு கடினமாய் தென்படும். ஆனால் அதுல எந்த அன்பு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். தேவ அன்பு அதுக்குள்ள இருக்கும். மனுஷனுடைய பார்வையில அது மற்றவங்களுக்கு தீங்கா தெரியும். அதுல என்ன இருக்கு? தேவ அன்பு இருக்கு. அப்ப பார்க்கும் பொழுது இந்த ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று லூக்கா எழுதுறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல படிக்கலாம். ಆದರೆ ಜ್ಞಾನವು ಸಕಲ படிங்க. 7:35 7:30. பாருங்க, ஞானமாது அது பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். அப்படின்னா பிள்ளைகள் அப்படின்னா என்னங்க? ஞானத்துக்கு பிள்ளை இருக்கா? ஒரு செயல்ல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இல்லைங்களா, அதனுடைய அவுட்புட் அதுதான் சொல்றாரு. இது ஞானம் உள்ளது என்பது எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்படும். அப்ப சாலமோனுடைய அந்த ஞானம் உள்ள செயல், அது ஞானம் உள்ளது, அதுல வந்த அவுட்புட் இருக்குது இல்லைங்களா, அது ஞானம் உள்ளது, தேவனுடைய செயல், அதுல ஞானம் இருக்கு என்று எல்லாராலும் ஒத்துக்கொள்ள முடியும். அப்ப நம்ம கவனிக்கணும், நம்ம விசுவாசத்துல நம்ம செய்யக்கூடிய கிரிகை ஒருத்தர் மற்றவர்களுக்கு தீமையா தெரிஞ்சாலும் அது அவுட்புட் எப்படி இருக்கணும்? ஞானம் உள்ளது அப்படின்றது இருக்கணும். ஏன்னா இந்த காலம் அறிவாளிகளை புடமிடக்கூடிய காலம். சிலர் விழுவாங்க, சிலர் எழுந்திருப்பாங்க. இதுல ஞானம் பரிசோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம தேவனிடத்திலிருந்து விசுவாசத்தின் மூலமாக ஞானத்தை பெற்றிருக்கிறோம். அந்த ஞானம் இன்னைக்கு புடமிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அறிவாளிகள் இன்றைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? புடமிட்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சிலர் விழுவாங்க, சிலர் எழுவாங்க, சிலர் அதுதான் சொல்லும் போது இது என்ன ஆகுனா நிவர்த்தி செய்யப்படும். இது பரிசுத்தமாக்குவதற்காக தேவன் செய்யக்கூடிய ஒரு வேலை, அவங்க நிரூபிக்கிறதுக்கான சில வேலைகள். அப்படி இருக்கும்போது இத உண்மையாக நம்ம செய்யக்கூடிய செயல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதான்னு பாக்குங்க. நேரம் இன்னும் அதிக விஷயங்கள் இருக்கு. இப்ப சின்னதா ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து முடிச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன விஷயம், நீங்க உங்க விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய ஒரு டைம் வந்துச்சு, உங்க ஞானத்தை சோதிக்கக்கூடிய விஷயம் வந்துச்சு. இப்ப எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கொஸ்டினோட முடிச்சிடலாம். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா, இல்லை மூடப்பட்டதா, நிவர்த்தி செய்யப்பட்டதா? இப்போ நம்ம விசுவாசம் சோதிக்கப்படக்கூடிய சமயம் வந்துருச்சு. நம்ம எல்லாருமே பாவத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? மன்னிக்கப்பட்டிருக்கா, விடுதலையா இருக்கா, இல்லை நிவர்த்தி செய்யப்பட்டிருக்குதா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ நம்ம விசுவாசத்துக்கான டைம் வந்துச்சு. இப்போ சோதித்தை பார்த்து நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம விசுவாசத்தோடு போறோமா, விசுவாச குறைச்சலோடு போக போறோமான்றத நீங்களே முடிவெடுங்க.
ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அந்த பெத்தஸ்தா குளத்துக்கிட்ட ஒரு வியாதிஸ்தர் இருந்தார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகர் இருந்தாங்க. அது கலக்கப்படும் போது அநேகர் போனாங்க இல்லைங்களா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிறைய பேருக்கு கோபம் வருது அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு. எந்த அதிகாரத்துல நீ மன்னிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கேள்வி அதுதான். என்னுடைய கேள்வியும் அதுதான். இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருள் கொடுக்கிறதுக்கு முன்பாக மன்னிக்க முடியுமான்னு என்னுடைய கேள்வி. நான் ராம்சம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் மன்னிச்சிருக்கிறார் நிறைய பேரை. அப்படி அதிகாரம் இருக்குதா அப்படின்றத கேட்டாங்க. நம்மளும் அதை தான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். அதிகாரம் இருக்குதா இல்லையா? இப்ப நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா சொல்லிதானே ஆகணும். அதிகாரம் இருக்கு, நாங்க மன்னிக்கப்பட்டிருக்கோம், உண்மை அப்படின்னு சொல்லணும். இருக்குதுன்னு சொல்றது இல்ல, காரணத்தோட வசனத்தோட சொல்லணும். அப்ப நம்ம நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது அடிக்கடி பரிசோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் இல்லைங்களா? அப்போ விசுவாசம் என்பது ஆபிரகாமுக்கு பாவிகளோடு தேவன் சம்பந்தம் கலக்கிறது இல்லை இல்லைங்களா? அநேகரோட என்ன பண்ணிருக்கார்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா? நியாயப்பிரமாணத்துல பலிகள் செலுத்தினா மன்னிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்ப நம்மளுக்கு எப்படி மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. சரி, எப்ப நிவர்த்தி ஆகும்? அப்ப நம்ம கரெக்டா புரிஞ்சிருக்கணும். நம்ம எப்ப கான்சிக்ரேஷன் பண்றோமோ அப்பயே தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு கான்சிக்ரேஷனை ஏத்துட்டாரு. அப்ப அந்த மன்னிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அது மன்னிப்பார். எப்போ? நம்ம கான்சிக்ரேஷன் பண்ணும்போது பாவங்கள் மன்னிக்கப்படும். ஓட்டத்தை முடிக்கும் போது நிவர்த்தி ஆக்கப்படும். புரிஞ்சுச்சிங்களா? இதன் அடிப்படையில தான் எது தற்காலிகமாக மன்னிக்கப்படுது. எப்படி இஸ்ரேலருக்கு மன்னிக்கப்பட்டுச்சோ அப்படி நம்ம கான்சிக்ரேஷன்ல அவருடைய நீதினால என்ன பண்ணிடுவாரு? மூடுறார். பாவங்கள் மூடப்படுது. நம்ம மன்னிக்கப்பட்டு மூடப்படுது. அந்த நீதியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை தொடர்ந்து கிரியை செஞ்சுட்டே வந்தாதான் எப்ப நிவர்த்தி ஆகும்? நம்முடைய மரணத்துல அது நிவர்த்தி ஆகும். ஒரே ஒரு சத்தியத்தை எடுத்து சின்னதா சில ட்விஸ்ட் வச்சுட்டா நம்ம விசுவாசம் என்ன ஆகுது பாத்தீங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ சமயம் இல்லை. அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க விசுவாசம், நீங்க நம்புறத நீங்க என்ன பண்ணுங்க? பரிசித்து பார்த்து திட நம்பிக்கையாக உறுதியாக உள்ளதா என்று நீங்கள் திடப்படுத்திக் கொண்டு அந்த கிறிஸ்துவினுடைய இடுக்கமான வழியிலே உங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க உங்கள் அனைவருக்கும் தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.